ஹாய் சகோஸ் சகீஸ். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம சாட்டர்டே லாங் வீடியோ. ஆஸ் யூசுவல் இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு, தென் பால் காய்ச்சிட்டு, தென் இது வந்து நேத்து எடுத்த வீடியோ விலாகு. இது வந்துட்டு சரி தக்காளி, வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தான் தம்பி. சரி எல்லாத்தையும் எடுத்து அத செட் ரைட் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜ்ல எல்லாமே தூக்கி அது வச்சுட்டு, ஆ ஒண்ணொண்ணு ஒவ்வொரு இதுல நான் தனித்தனியா வச்சுப்பேன். அதுலயே. ஏன்னா அது ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் எனக்கு பழைய ஃப்ரிட்ஜ். அந்த அளவுக்கு எனக்கு அது ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்கு ஏத்த மாரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். அந்த கொத்தமல்லி அதெல்லாம் கொஞ்சம் தனியா பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, இது சிஸ்டர் வந்துட்டு குடுத்து விட்டாங்க. கோதுமை மாவு, அரிசி மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சேமியா புட்டு. ஸோ அத எடுத்து வச்சுட்டு, தென் அ இது இன்னைக்கு மறுபடியும் கன்டின்யூ. இன்னைக்கு வந்துட்டு அந்த மணி பிளான்ட் ரொம்ப நாளா அது மாத்தவே இல்ல தண்ணி. சரி தண்ணி மாத்திட்டு அத எடுத்து வச்சுட்டேன். தென் சரி வெளிய வந்துட்டு, இன்னைக்கு கார்டன் வேல பார்த்துரலான்னு சொல்லிட்டு, கார்டன்ல கொஞ்சம் என்ன செடிங்கலாம் சரி சிலதெல்லாம் என்னென்ன கொஞ்சம் சரியில்லையோ, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சரி பண்ணிருவேன். ஸோ அது தண்ணி தொறந்து விட்டுட்டு, எல்லாத்துக்கும் தண்ணி நம்ம பாய்ச்சி விட்டுட்டேன். தண்ணி ஊத்திக்கிட்டேன். தண்ணி ஊத்திட்டு, மறுபடியும் சரி வந்துட்டு, ஆ ஏன்னா பால் எடுத்து வச்சேன். பாலு ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதனால சரி அது வந்தது கரெக்ட்டா இருக்கும். சரி வந்துட்டு பால் வந்துட்டு அதான் பால் இது பண்ணிட்டு, காய்ச்சிட்டு, அ பாத்திரம் நெறைய இருந்தது. ஸோ பாத்திரத்த வெளக்கிட்டு, தென் அ காஃபி 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 ரெடி ஆயிடுச்சு. தென் காஃபி கலக்கி குடிச்சாச்சு. ஆ சாரி குடிக்கல. காஃபி வந்துட்டு நான் எப்பவுமே வந்து ஹால்ல தான் உட்காந்து குடிப்பேன். ஸோ அது காஃபிய இது பண்ணிட்டு, ஹால்ல வந்து உட்காந்துட்டு, பொறுமையா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா குடிப்பேன். இந்த டப்பால பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வெறும் கவர் தான். என் பையன் வேல அது. ஃபுல்லா சாப்பிட்டு அதுல அப்படியே வச்சுருவான். ஆம் தென் அது நான் சாப்பிட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் போட்டுட்டேன். இவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு. சரி மறுபடியும் வெளிய வந்து சரி மிச்ச வேல பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு மறுபடியும் வந்து கார்டன் கிட்ட தண்ணிலாம் தண்ணி பாய்ச்சி விட்டேன். தென் இங்க வந்து ரொம்ப நாள் ஒரு இது போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன் இல்லைங்களா? உருளைக்கிழங்கு. ஆனா நானும் சரி ஏதாவது வருமா? ஏதாச்சும் ஒரு முளைக்குமான்னு பார்த்தா ஒண்ணும் வரல. சரி அப்டின்னா, இது என்ன செடின்னே எனக்கு தெரியல. இது என்ன கொடின்னே எனக்கு தெரியல. கொஞ்சம் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் அது சேப்பங்கிழங்குன்னு நெனைக்கிறேன். அது நான் நட்டு வச்சேன் ஆனா அது. அது வந்தது. பட் அது எனக்கு அது பிடுங்கறதுக்கு பயமா இருக்கு. அது என்ன ஆகும்? வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இது வந்து கற்பூரவள்ளி. இதுவும் வெளிய இருந்து எடுத்துட்டு வந்து ஒருத்தவங்க குடுத்தாங்க. அத வச்சது. இது பெரண்ட. அது ஒண்ணுத்துலருந்து பிச்சு வச்சேன் மறுபடியும். அதுவும் நல்லா துளுர்த்து வந்துட்டு இருக்கு. இது இங்க வந்துட்டு சில்லி சீட்ஸ் போட்டேன். அ அது வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அ எங்க ப்ளஸ்ஸ வந்து எல்லாத்தையும் எல்லா இலையும் பிச்சு சாப்பிடும். இவரு ரொம்ப நியூ என்ட்ரி துளசி செடி. அது மேல இருந்தது ஆக்சுவலா மேல போர்ஷன்ல. அது தண்ணி ஊத்தாம காஞ்சிருச்சு. ஸோ நான் எடுத்துட்டு வந்து கீழ நட்டு வச்சுட்டேன். இவரு வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நான் சரி இது என்ன நல்லா வந்துரு மாரி இருந்துச்சு. எடுத்தா கையோட வந்துருச்சு. ஐய்யய்யோ! அப்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா குழி தோண்டி நல்லா அழகா பதிச்சு வச்சுட்டேன். தென் இது எல்லாமே கொஞ்சம் அப் புதுசு புதுசா சின்ன சின்ன ஒரு ஆ நியூ பார்ன்ஸ் வந்துட்டே இருந்தது. அப்புறம் இது இங்க நெறைய தக்காளி செடி இருந்தது. இந்த பசங்கலாம் விளையாடி பயங்கரமா அத சொதப்பி ஃபுல்லாவே நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு வீட்டு ஃபுல்லாமே இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அது டஸ்ட் எங்கருந்து தான் வருதுன்னு தெரியல. நான் எப்படியும் 2 டைம்ஸ் பெருக்கிருவேன். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பெருக்கிருவேன். ஸோ அப்படி இருந்தாலும் டஸ்ட் வந்துட்டு தான் இருக்கு. நாங்க கீழ தான் நாங்க படுக்கிறது. அதனால வந்துட்டு அது டஸ்ட் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் அந்த டஸ்ட் வந்துரும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே பெட்லாம் எடுத்து நம்ம கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஃபுல்லாமே வந்துட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பெட் ஃபுல்லாமே டஸ்ட் பண்ணிட்டு, தென் ஒவ்வொன்னா பார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஃபுல்லாமே பெருக்கி உள்ள ரூம்ல இருந்துட்டு, பெட்ரூம்ல இருந்து ஃபுல்லாமே பெருக்கி 2 டைம்ஸ் பெருக்கணும். அப்படி பெருக்குனா தான் கொஞ்சம் சுத்தமா இருக்கும். பெருக்கி பண்ணா இவர் ரெடியா வந்து படுத்துப்பாரு. நம்ம ஆளு பிளெஸ்ஸோ. அதுக்கப்புறம் அது பெட்ஷீட்லாம் எடுத்து கரெக்ட்டா செட் ரைட் பண்ணிட்டு, ஃபுல்லாமே நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி என்ன ஃப்ரிட்ஜும் கொஞ்சம் ரொம்ப நாள் கவர் போடாம இருந்தது. சரி இன்னைக்கு அதுவும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அதுவும் மேல கொஞ்சம் தொடச்சுட்டு, ஈர துணியில தொடச்சுட்டு, அந்த டஸ்ட்லாம் பரவாது. தொடச்சுட்டு அதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து துவைக்கணும் அந்த துணிலாம். ஸோ, இப்ப எப்படி இருக்கு வீடு பார்க்க நல்லா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்துட்டு, அ நம்ம நான் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் புடிக்கும். அந்த கேண்டில் லைட் பண்றது. சரி அது கேண்டில் லைட் பண்ணிட்டு, கேண்டில் ஏத்தி விட்டுட்டு, அது
அத மூடி அது வச்சாச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அது அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். தென் இந்த தலகாணிலாம் பழசு. அது நான் கவர்லாம் மாத்த வேண்டியது ஃபுல்லா மாத்திட்டு இது என்னுடைய ஏரியா. எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் பக்கத்திலேயே இருக்கும். நான் எல்லாம் பக்கத்திலேயே வச்சுப்பேன். பட் அதுக்கு ஒரு பாக்ஸ் வைக்கணும். அது அப்படியே எல்லாம் சிதறி சிதறி கிடக்கு. அது எல்லாம் செட் ரைட் பண்ணி வச்சுட்டு, தென் வந்துட்டு பாத்திரம் எல்லாம் நான் கழுவி வச்சிருந்தேன் இல்லைங்களா? அது எல்லாமே ஃபுல்லா வந்துட்டு செட் ரைட் பண்ணிட்டேன். எது எது எங்க வைக்கணுமோ அங்க ஃபுல்லா எடுத்து வச்சாச்சு. ஸோ சிங்க்கும் நான் கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்னமோ இந்த சிங்க் எனக்கு புடிக்காது. வீட்டுக்கு வந்தப்பயே இந்த சிங்க் எனக்கு புடிக்கல. யாருக்கெல்லாம் இந்த மாரி சிங்க் பிடிக்காதோ சொல்லுங்க. அம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ள நம்ம கார்ப்பரேஷன் அவங்க குப்பை வண்டி வந்தோனே, சரி அத குப்பை கொட்டிட்டு, தென் எனக்கு சரி அந்த டைம்ல நான் குளிச்சுட்டு, தென் அ அதான் பூ பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்தோன்னா பறிக்கணும்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் பாதி தான் பறிச்சேன். ஃபுல்லா பறிக்கல. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு சாப்பாடு நான் எதுவும் சாப்பாடு மட்டும் வடிச்சேன். சரி வெயிலா இருக்கே! சரி தயிர் சாதம் நமக்கு வேலையும் நெறைய இருக்கு சொல்லிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மாங்கா வந்து பையன் வந்துட்டு எங்க விளையாடுற இடத்துல வந்து அடிச்சு கொண்டு வந்தாங்க. இது அம்மாவுடைய பேக்கு. ஸோ இது நல்லாயிருக்கும். பட் ஹேண்டில் போயிடுச்சு. ஹேண்டில் மாட்டி விடணும். ஸோ இன்னைக்கான vlog முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.